ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமில் 2026 நடந்த எக்ஸாம்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். 20, 25, 30 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முழு வர்க்க எண் கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இங்கிலீஷில் பாருங்கள், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வகுப்புடைய மிகச்சிறிய நிலை என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது பாருங்கள், எல்சிஎம் போடலாமா? 20, 25 அண்டு 30. ஓகேங்களா? இப்போ இது எதால் அடிக்கலாம்? 5ஆம் வாய்ப்பாட்டில் 4, 20, 5, 25, 6, 30. ஓகேங்களா? அடுத்து 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 2, 2, 4, 5, 3. இதுக்கு மேலே இது பண்ண முடியாது. அப்போது I2 10, I2 10 × 3, அப்போது 300. கரெக்டாக? ஆனால் அவங்க மிகச்சிறிய முழு வர்க்க எண் கேட்குறாங்க, ஸ்கொயர் நம்பர். 300ன்றது ஸ்கொயர் இல்லை, அப்போது இதோட மடங்காக இருக்கணும். கரெக்டாக? ஸ்கொயர் அடுத்தது 300 × 1 போட்டால் 300, × 2 போட்டால் 600 வருமா? 300 இதுவும் வர்க்க எண் கிடையாது. அடுத்தது இதோட அடுத்த இது 300 × 3 போட்டால் 3 9 900. கரெக்டாக? அப்போது 900ன்றது முழு வர்க்க எண்ணான்னு கேட்டிங்கன்னா எஸ், முழு வர்க்க எண். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 3 9, 2 0க்கு 1 0, அப்போ 30ன்னு வரும். அப்போது முழு வர்க்க எண்ணுன்னு கேட்டால், ஸ்கொயர் நம்பரான்னு கேட்டால் எஸ், 900ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போது ஆப்ஷன் 900. ஏன் நம்ம 300 தானே எல்சிஎம்னு கேட்டால், எல்சிஎம் இப்போது இந்த 3 நம்பர்ஸும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3 நம்பர்ஸும் 300ஆலேயும் வகுப்படும், 600ஆலேயும் வகுப்படும், அண்டு 900ஆலேயும் வகுப்படும். ஓகேங்களா? அதனால தான் எல்சிஎம் மிகச்சிறிய அப்படின்றது. எல்சிஎம்ன்றது மிகச்சிறிய நம்பர் கேட்டால் வெறும் 300 தான். மிகச்சிறிய நம்பர்லேயே எது முழு வர்க்க என்னன்னு கேட்டால் அது 900. ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.